ஹலோ ஃப்ரெண்ட், 7 1 நேர்புள்ளி வச்சு இந்த கம்பி கோலம் போட்டிருக்கேன். வாங்க போட்டு பார்ப்போம். ரொம்ப ஈஸியான கோலம் தான். வாங்க போட்டு பார்ப்போம். நடுவில் 7 புள்ளி, அடுத்தது 5, அடுத்தது 3, அடுத்தது 1. எல்லாமே நேர்புள்ளி தான். நடுப்புள்ளியை ரவுண்ட் பண்ணிக்கலாம். இங்கே நடுப்புள்ளி ரவுண்ட் பண்ணிப்போம். இப்போது இந்த பக்கம் இந்த 3 புள்ளி இருக்கு இல்லையா, இதை இப்படி ஒரு சுற்று 3ஐயும் சுற்றிட்டு இப்படி கொண்டாந்து நிறுத்திடுங்க. ஈஸியாக போடுறதுக்காக நான் இப்படி சொல்கிறேன். அதே போல் இந்த பக்கமும் இந்த 1 2 3 இந்த 3 புள்ளியையும் ஒரு சுற்றிக்கிட்டு இப்படி கொண்டாந்து நிறுத்திடுங்க. இப்போது இந்த புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, இது வழியாக இப்படி நேராக போய் ஜாயின் பண்ணிடலாம். அதே போல் இந்த புள்ளி வழியாக இப்படி போய் நேராக ஜாயின் பண்ணிடலாம். ஈஸியாக இருக்கும். நம்ம நல்லா போட்டு பழகினதுக்கப்புறம் இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி போய் இதை சுற்றிக்கிட்டு திருப்பி வந்து இதை சுற்றிக்கலாம். இப்போ போட ஆரம்பிக்கும்போது நம்ம இந்த மாதிரி போட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். இப்போ நடுவில் கிராஸாக 3 புள்ளி இருக்குல்ல, அந்த புள்ளியை நடுவில் வச்சு 2 பக்கமும் 2 கோடு போட்டுக்குவோம். அதே போல் இந்த பக்கம் கிராஸாக நடுவில் 3 புள்ளியை வச்சு 2 பக்கமும் கோடு போட்டுக்கலாம். இதுவும் ஈஸியாக போடுறது தான் வழி தான். இப்போது ஜாயின் பண்ணிவிடுவோமா? இதை ஈஸியாக எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்ப்போமா? இங்கேருந்து இந்த கோடு உள்பக்கமாக இருக்குல்ல, இந்த கோடு எடுத்துகிட்டு போயிட்டு இந்த 3 புள்ளியையும் சுற்றிக்கிட்டு இதில் கொண்டு ஜாயின் பண்ணிவிடுங்க. அதே போல் இந்த உள்பக்கமாக இருக்கிற உள்ள ஒரு கோடும் வெளியில் ஒரு கோடும் இருக்குது இல்லையா, இந்த உள்பக்கமாக இருக்கிற கோடை இந்த 3 புள்ளியையும் சுற்றிக்கிட்டு இந்த பக்கம் இருக்கிற கம்பியில் கொண்டாந்து ஜாயின் பண்ணிவிடுங்க. இப்போ வெளிப்பக்கம் உள்ள ஒரு கோடு தான் இருக்குது 2 பக்கமும். இதை இப்படியே நேராக கொண்டு போய் இந்த ஒரு புள்ளியை சுற்றிக்கிட்டு இதில் கொண்டாந்து ஜாயின் பண்ணிடுங்க. அதே போல் இங்கேருந்து வந்து இந்த ஒரு புள்ளியை சுற்றிக்கிட்டு இதில் கொண்டாந்து ஜாயின் பண்ணிடுங்க. போடும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். போட்டு பழகிட்டால் ஈஸியாக நம்மளால் போட முடியாது. போட்டு பழகிற வரைக்கும் தான் இந்த மாதிரி கோடெல்லாம் போட்டு நம்ம பழகணும். அதனால தான் தனித்தனி கலரில் நான் இந்த கம்பிகளை போட்டிருக்கேன். இப்போ இடையில சும்மா ஒரு அழகுக்காக 2 கோடு போட்டிருக்கேன். இந்த இடத்துல கம்பி கோலம் கற்றுக்கும் போது சின்ன இதை போல் போட்டு பழகிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். நீங்களும் போட்டு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.